முடிமேல ஆனந்த சந்தோஷம் மெரலோட யாந்தயமா பெண்ணுமா தெரியவில்லைப்பா என் தாயார கொஞ்ச நாள் போட்டு வந்துக்கிறாங்க அப்படி வா பேக்ல வா வாடி பேக்ல வா நீ வந்து தேரியம்மா கோயந்தான்னு போட்டு வந்துருந்த முடி மேல நீ வந்து தேர பெரியாய்ப்பா பெரிய பேருக்கே பேரு கொடுத்த பெரியாய் மலையனூர் எல்லையில அப்பா பாத்தியா எப்படி வந்துக்கிறாங்க பேரு அம்மா எப்படி வந்துக்கிறாங்களா அம்மா நடந்தா நிக்கிறாங்க இந்த பெரியாய பட்டது பேருக்கு பேர் கொடுத்து மந்திராகாதி அப்படியாக அந்த பெரியாய் உள்ளத்தை வந்து பார்த்தாங்க அம்மா பெரியாய் வந்துக்கிறாங்க ஏம்மா ஏதோ மாவல் என்ற பூவல்ல இந்த பாலகம் 1000 கஷ்டங்கள் இருந்தும் எதோ ஒன்று செய்யக்கூட சூழ்நிலை இருந்தும் இன்னைக்கு எடுத்து இந்த பாலகம் செய்கிறாங்க செய்கின்ற பூஜையில் ஏறுவேம்மா 2 வார்த்தை நான் பட்டு நேரம் கடந்து போகுது எந்த திதியில கொடுத்தீங்க ஏம்மா எந்த திதியில கொடுத்தா எந்த ஆவணி மாதம் கொடுத்தா எனக்கு கணக்கு கிடையாது ஏன்னு கேட்டால் இது ஒரு பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு இதாகிது தீட்டு தருமனால ஏதோ சூழ்நிலை ஆகிது அது நீதான் இருப்பா இருப்பா நான் ஏற்கனவே வாக்கு எடுத்து கூறி இருக்கிறேன் எனக்கு எப்போ பூஜை கொடுக்கணும் உனக்கு எனக்கு எப்போ அழைக்கணும் உன்னை அழைக்கணும் எந்த நாள்ல அழைக்கணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் சரிம்மா அதே போல எனக்கு நேரம் காலம் தவறாமல் திதி தவறாமல் வருடம் தவறாமல் எனக்கு கொடுக்க வேண்டிய பூஜை கொடுத்தாக வேண்டும் சரி நான் கொடுக்குறேன் கொடுக்க மட்டும் சொல்ல அந்த பாலகனுக்கு கஷ்டங்கள் இல்லாத செல்வங்கள் கொடுத்து மேலும் நீ வளர்ச்சியாக பண்ணாக்கா வருஷத்துக்கு ஒரு 2 பூஜை நான் செய்துடுவேன் சித்திரை மாதம் மதியான கொள்ளைக்கு ஒரு பூஜை மார்ச் மாசத்துல ஒரு பூஜை ஆடி மாத அளவில் உனக்கு கூழ்வாக்கு சாதம் செய்வோம் அந்த பாலகனுக்கு எதுக்குனாலும் இவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்து இவ்வளோ நொந்தங்கள் கொடுத்து எங்கெங்கே ஒரு இறை தேடி ஓடுது அந்த பாலகம் அந்த இறை தேடி வர பாலகனுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தா இந்த பூஜை மட்டும் நான் வாங்கிக்கிறேன் நான் மட்டும் கூழ் வாங்கிட்டு ஓடி போடுறேன்ற மலைநூருக்கு இந்த செல்வங்களை கொடுப்பியா இந்த மக்களுக்கு அந்த பாலகனுக்கு எந்த நோய் நொடி வராத கட்டிக்காந்திர பொறுப்பு ஏட பொறுப்பு அடுத்த வருஷம் ஒரு சிறப்பா செய்வாங்க நிச்சயமா நான் எல்லைக்கு எல்லாம் காவல்காரியா இருக்கிறேன் ஆமா அது மட்டும் கிடையாது எங்க அம்மா கல்யாணமா யாருக்கா ஏறாம்பா உன்ன கல்யாணம் வந்து போறாரு இப்பதான் பொண்ணு கிடையாதா நான் கட்டிக்கிறேன் ஏம்மா ஏதோ நேரம் கடந்து விட்டது உன்னை ஆலயத்தில் போயிட்டு நான் கூழ் சாதம் செய்யணும் உன்னை நினைச்சிருந்த மக்களுக்கு உன்னை நினைக்காத மக்களுக்கு உன்னை தேடி வந்த மக்களுக்கு தேடாத மக்களுக்கு சொல்லுங்க எந்த ஆபத்துகளுக்கும் வராத கட்டு மழை திரும்ப எதுவும் வராத அளவுக்கு வெப்ப சூரியங்கள் வியாவல்கள் எதுவும் தொட கெட்ட நாளாத அளவுக்கு பக்கத்தொனையாக இருந்து கட்டிக்காந்த பொறுப்பு ஏட பொறுப்புமா இந்த ஆலயம் அப்படியே இருக்குது மேலும் மேலும் இது வளருமா இல்லாத அப்படிதான் இருக்குமா நான் வளர்ச்சி ஆக்குறேன் வளர்ச்சி ஆக்குறியா உன்னோட ஏறால பிள்ளை அடியாள பிள்ளை யாரு பாவடா ராயன் அந்த இடத்துல ஒரு தலையாக இருப்பாச்சு இன்னும் நீங்க மேலும் மேலும் அந்த இடம் வளர்ந்துச்சுன்னா வரம் பக்தர்கள் நல்ல உனக்கு குடிமல்ல கொடுக்குற போல நான் செய்யலானுங்கிறேம்மா எப்படியாம்மா நிச்சயம் நான் வாக்கு கொடுக்குறேன் நான் துணை இருக்கிறேன்ப்பா சரிப்பா எப்பா ஏன் அது மட்டும் கிடையாது பேருக்கு பேர் கொடுத்த பெரியாய் அப்படி அவன் சொல்றது சத்தியவத்து சமயமான முத்து அங்கால பரமேஸ்வரி வேலையிலும் சாமத்திலையும் நைட்ல பார்த்தா காட்டேரி பகல்ல பார்த்தா பாப்பாத்தி வார்த்தை வருது அதனால அப்படி மடக்கி சொல்றேன் அப்படி எங்க அம்மா எப்படிமா நடனமா ஆடினா
இதை செய்கின்ற பூஜையில் இந்த மக்களுக்கு எந்த குறையும் இல்லாத ஆலயத்துக்கு உன்னோட முத்திரை எடுத்து கிளம்பலாமா? ஏரியா கேளுப்பா, அங்காளம்மா கேளுங்க, அங்காளம்மா வந்து கேளுங்க. அம்மா பார், சரியா என்ன உன்னோட ரூபம் அடுத்த அங்காளம்மா ஆலயத்தில் வரைக்கிறீங்களா? சரி, காப்பு கட்டலாமா? காப்பு கட்டலாமா? யாரும் வந்து விடலாமா? வந்துக்கலாமா? சரி, இந்த முத்திரை எந்த பாலகம் மேலே வைக்கிறது? நீ சொல்லன காரியமா பாத்தியா அடா எங்க அம்மா கருத்து விரித்த